நம்ம ஆசாசியா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கின கலர் கோழி குஞ்சுக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலங்க. நம்ம கலர் கோழி குஞ்சு வாங்கினதுல இருந்து இன்ன வரையும் எந்த கோழி குஞ்சும் கீழே இறக்கி விடலங்க, அடைச்சே தான் வச்சிருக்கோம். அதுவும் ஒரு உயிரினம் தானங்க, அதுவும் வெளி உலகத்தை பார்க்கணும், ஜாலியா வெளில விளையாடணும்னு ஆசை இருக்கும்ல. அதனால இன்னைக்கு காலையிலே எல்லாத்தையும் இறக்கி கீழே விட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு எனக்கு 1 கிலோ கோழி தீவனம் வேற வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்கிட்டு வந்த தீவனத்தை நம்ம குஞ்சுங்களுக்கு தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு போட்டா எல்லாம் ஆர்வமா திங்கிற மாதிரி ஓடி வந்துட்டு டக்குன்னு அது திங்காம எங்க வீட்டு ஓரத்துல வீணா போன தேங்காய் குப்பை மாதிரி கொட்டி வச்சிருந்தாங்க. அது பக்கத்துல ஏதோ போய் கொத்திட்டு கிடக்கு. இதை விட சூப்பர் சாப்பிட அங்க என்ன இருக்கடான்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா தெரியுது தேங்காய் ஃபுல்லா கரையான் முடிச்சிருங்க. அந்த தேங்காய் உள்ள கரையானை தான் கொத்தி கொத்தி சாப்பிட்டு கோழி தீவனத்தோட கரையான்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியலங்க. சரி அது ஆசையா ஏன்டா கெடுப்பானேன்னு சொல்லிட்டு தேங்காய் உள்ள கரையானெல்லாம் தட்டி தரையில போட்டு விட்டாங்க. தட்டி விட்ட கரையான எல்லாத்தையும் நம்ம கோழி குஞ்சு நல்லா வயிறு முட்டை ஆர்வமா சாப்பிட்டுச்சுங்க. சரி இந்த கரையான நம்ம கோழி குஞ்சு சாப்பிடறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமானு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த கரையான்ல ஹை புரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம கோழி இதை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு சீக்கிரமா மசில் பில்ட் ஆகுமாங்க. அப்புறம் அந்த கரையான அப்பப்போ கண்டிப்பா நம்ம கோழி கொடுக்க போறோம். சரி இந்த கரையான வீட்ல எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே ஆக்டிவா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கோழி குஞ்சு மட்டும் இந்த மாதிரி தூங்கிட்டே இருந்துச்சு. இதனால நம்ம கோழி குஞ்சு இந்த மாதிரி தூங்குது, இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கோழி குஞ்சு எல்லாம் என்ன கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இருந்தாலும் கோழி குஞ்சு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தா வாங்கினது மொத்தம் 10 கோழி குஞ்சு, ஆனா 11 கோழி குஞ்சு இருக்குங்க. எப்படா கோழி குஞ்சு வச்சு குட்டி குட்டி போட்டுருமோ. சரி வந்த வரையும் லாபம்னு சொல்லிட்டு எல்லா கோழி குஞ்சையும் ஒன்னொன்னா போட்டுச்சு அழகா அதோட கூண்டுல விட்டாங்க.